வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் நார்மலாக வீட்டில் செய்கிற பொன்னி புழுங்கல் அரிசிலேயே சூப்பரான தேங்காய் ரைஸ் வந்து செஞ்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேங்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் வச்சுக்கலாம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பேன் வந்து சூடாகிடுச்சு, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கீரி சேர்த்துருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இதெல்லாம் லைட்டாக பொன்னிறமானதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. தேங்காய் வந்து கலர் மாறிட வேண்டாம், அது வந்து லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்க வேணாம். தேங்காய் வந்து லைட்டாக வதங்கி கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக வீட்டில் வடிக்கக்கூடிய பொன்னி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை உடச்சி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் ரைஸ் வடிக்கும் போதே உப்பு போட்டதுனால இப்போ நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் வந்து சாதம் வடிக்கும் போது உப்பு கம்மியாகவோ இல்லை உப்பு போடாமல் இருந்தால் இப்போ வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காய் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன், மேலே ஆட்டும் தூவுறதுக்கு. இது வந்து தூவிக்கலாம். இது வந்து காரம் இல்லாமல் இருக்கனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.